கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஏகோபித்து கர்த்தரை துதிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இம்மட்டும் காத்தவர், இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் நம்மை ஏந்தி சுமந்தவர், தகப்பனாயிருந்தவர், தாயை போல நம்மை ஆற்றி தேற்றினவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இனிமேலும் நம்மை விதமாகவே ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். எல்லாரும் சேர்ந்து, எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் சேர்ந்து நாம் பாடி, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஏன் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? ஏன் நாம் துதிக்க வேண்டும்? காரணம், அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. காரணம், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரலோக பரிசுத்த தேவன். அவர் உளியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், தாம் இருக்கிற ஸ்தலத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கோபாக்கினைக்கு நீக்கி அவருடைய இரத்தம் நம்மை மீட்டுக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பிழைத்திருப்பது அவருடைய கிருபை, நம்மை நீதிமானாக்கினது அவருடைய கிருபை. இந்த கிருபை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவரோடு சேர்ந்து உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். எஸ் லார்ட், உமக்கு நன்றி. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின்னுதிரமதினால்
திறந்த நின் ஜீவ புதுவழியாய் நின்னடியார்க்கு பீதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பீதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். அவரை துதிப்பதே நம்முடைய தகுதி. ஆமென். இவ்வளவு மகத்துவமான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிறாரே. இந்த மகத்துவத்தை நிறைத்து அன்பை நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து துதிப்போம். அவருடைய தயவு மா தயவு, அவருடைய கிருபை மா கிருபை, இந்த பாவியாகிய நமக்கு கர்த்தர் ஈர்த்து தந்திருக்கிறாரே. அதை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஆச்சரியமானது. பாடி துதிப்போம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இந்த பாரினில் சொந்தமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம் உயிராக உறவாக நிழலாக இருக்கிறார். தேவனை நாம் ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் மாறுதலாய் மாற்றுகிறவர் அவர். கர்த்தர் நல்லவர். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
ஹalleluya, ஹalleluya. முன்பு நம் தூரமாயிருந்த நம்மை தம்முடைய இரத்தத்தினால் சமீபமாய் மீட்கப்பட்டோம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய கிருபாசன தண்டையிலே அண்டி சேர ஒரு கிருபை பொழிந்திருக்கிறார். ஹalleluya. பாவியாகிய நம்மை மீட்கும் பொருளாக வந்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம் பிதாவோடு இருக்க கிருபை செய்த தேவாதி தேவன் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், மாறாதவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஆமென். நாம் உயர்த்துகிற என் தேவாதி தேவன் அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிருள்ளவர். ஆமென். அவரை நாம் உயர்த்த போகிறோம். இருக்கிறதான இடங்களிலே முழு மனதோடு ஒருமனப்பட்டு ஏகோபித்து நாம் அவரை உயர்த்துவோமா? ஹalleluya, ஹalleluya. அவருடைய பிரசன்னம் இருக்கிறதான இடங்களிலே நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தோடு நம் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஒருபுறமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் மாற்றுகிற என் இயேசு என்னோடு இருக்கிற உணர்வோடு அவரை நாம் துதிக்க போகிறோம். ஹalleluya. உன்னதரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சேராபீன்கள் அவ்வாறு செட்டைகள் வைத்து 2 செட்டைகளால் முகத்தை மூடி 2 செட்டைகளால் பாதங்களை மறைத்து 2 செட்டைகளால் உயர பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்ல ஆண்டவரே மகிமையாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யூதாவின் செங்கோலை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏக சக்கராதிபதியே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர், நீர் தூயாதி தூயவர், நீர் ஒருவரே சாவாமையுடையவர், சரித்திரத்தை 2ஆக பிரித்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அப்பா நீர் போதும் எங்கள் வாழ்வில், நீங்கள் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தை விட, என் நேசத்தை விட, என்னிடத்தில் இருக்கிறதை காட்டிலும், எனக்கு நீர் தந்தவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை என்பது நம்முடைய நேசத்தை, அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதை பிரதிபலிப்பதே. அவர் விரும்புகிற ஆராதனை நம் ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை உயர்த்துவோம். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். ஆண்டவரே என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். அவரை உயர்த்த உயர்த்த எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் கடந்து வருவார். நம்முடைய வாழ்வில் எது இல்லாமல் போனாலும் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். அவரை நாம் சொந்தமாக்கி கொண்டோமான அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம் மூலமாய் வெளிப்படும். ஹalleluya. எந்த இடத்தில் விழுந்தோமோ அந்த இடத்தில் கர்த்தர் நம்மை நிமிரச் செய்வார், எந்த இடத்தில் தலை குனிந்தோமோ அந்த இடத்தில் தலையை நிமிரச் செய்வார். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா பலகீனங்களும் மாறும். நம்ம அவரை உயர்த்த உயர்த்த சத்துரு வெட்கப்பட்டு தலை குனிந்து ஓடுவான். அவன் தலை நசுக்கப்பட்டவனாய் எவனை விழுங்கலாம் என்று கேட்சிக்கிற சிங்கம் போல் வரலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். கவலைப்படாத, இந்த உலகம் அல்ல, தேவாதி தேவன் உன்னோடு இருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். உலகம் அழிந்து போகிற உலகத்திலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. இடைவிடுகிற கிருபைக்காக, ஒவ்வொருடைய வீட்டிலும் பவனத்திலும் என் தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு சரீரத்திலும் பலகீனத்திலும் இப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டிய இரத்தம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி. என் இயேசுவின் இரத்தம் ஜெயமப்பா, என் இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது, என் இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை இப்பொழுது ஒவ்வொரு பவனத்திலும் தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. எல்லா சங்கார தூதனுக்கு விலக்கி காப்பீராக ராஜா. இழந்த அனுபவங்கள் ரெட்டிப்பாய் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் ஆண்டவரே புதுப்பிக்கப்படுவதாக. ஹalleluya. சமாதானத்தை சீர்கெடுத்துகிற எல்லா அனுபவங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. இந்த ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆராதனையின் மகிமையை காணச் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய திரு இரத்தம் எங்கள் சுரசிலிருந்து பாதம் வரைக்கும் எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களை கழுவட்டும், புதிய சிருஷ்டியாக்குவீராக. இந்த கடைசி காலங்களிலும் அப்பா
உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை, அப்பா உம்முடைய பரலோக மகிமையால் எங்களை மூடி பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, கள்ள உபதேசங்கள், வேத புரட்டர்களுக்கு மத்தியிலே நாங்கள் விழிப்பாய் நடந்து கொள்ள, எங்கள் காலடிகளை நாங்கள் ஆண்டவரை வழுவாமல் பாதுகாத்து கொள்ள கிருபை தருவீராக. வஞ்சிக்கிற சத்துருவுக்கு வேதத்தின் வெளிச்சத்தின் நாங்கள் எதிர்த்து நிற்க கிருபை தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் அருமை போதுகரும் எங்கள் பெத்தேலைக்கு ஊழியங்களின் ஸ்தாபகருமாகிய பாஸ்டர் V.S. ராஜா அவர்கள் கொண்டு வருவார்கள். வாஞ்சையோடு ஆவலோடு கேட்டு பயனடைவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது நல்ல வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். மீண்டும் இந்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தின் திட்டமும் அதனுடைய அமைப்பும் குறித்து 1 மணி நேரத்திற்குள்ளாக சுருக்கமாக சிந்தித்தோம். ஆசரிப்பு கூடாரத்தின் பாடம் 12 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி அதற்குள் இருக்கிறது. அநேகர் வாசிப்பது உண்டு, புரிந்து கொள்வதில்லை. அநேகர் புரிந்து கொள்ள முயற்சிப்பது உண்டு, அதில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களை அறிந்து கை கொள்வதில்லை. சபைகளிலும் பிரசங்கத்தின் வாயிலாக இதை போதிப்பது என்பது சற்று சிரமமான காரியம். அநேகம் போதகர்கள் இதை குறித்ததான பிரசங்கத்தை குறைத்து விடுவது உண்டு. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது அவசியம் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தியபடியினால் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம், சீனாய் மலையில் தரித்திருந்த மோசையோடு தேவன் பேசி இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே தாம் வாசம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படியாக அவனுக்கு ஒரு மாதிரியை காண்பித்து திட்டத்தை விவரித்து பேசினார். கர்த்தர் காண்பித்த அந்த மாதிரியின்படியே அவன் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினான். உருவாக்குவதிலே அவனோடு கூட இசைந்து வேலை செய்வதற்கான மக்களை ஆண்டவர் தெரிவு செய்து கொடுத்தார். அதற்கான பொருட்களை சேகரிக்கத்தக்கதாக உற்சாகமுள்ள மக்களை கர்த்தர் எழுப்பி தந்தார். இவ்வளமாக சேகரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு தேவ திட்டத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்தை அவன் உருவாக்கினான். ஆசரிப்பு கூடாரம் சித்தீன் மரத்தால் உருவாக்கப்பட்டது. அதிலே 3 மிக முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. 1 பிரகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3 மகாபரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலமும் மகாபரிசுத்த ஸ்தலமும் இணைந்தது கூடாரம் அல்லது வாசஸ்தலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பிரகாரம் அதை சுற்றிலும் எழுப்பப்பட்டிருக்கிற ஒருவேளை காம்பவுண்ட் வால் போன்ற ஒரு அமைப்பு தான் பிரகாரம். இப்பொழுது இந்த பிரகாரத்திற்குள்ளே, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை குறித்து இன்றைய தினத்தில் நாம் சிந்திக்கப் போகிறோம். மிகவும் சுருக்கமாக புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே, அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வேத சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளத்தக்க விதத்திலே அதை நான் சிந்திக்க விரும்புகிறேன். இந்த பிரகாரம் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு விசுவாச வாழ்க்கை. பரிசுத்த ஸ்தலம் என்பது விசுவாசியினுடைய சபை வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலம் என்பது விசுவாசியினுடைய பரலோக வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிரகாரம் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் அவனுடைய சபை வாழ்க்கையை காண்பிக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலம் அவனுடைய பரலோக வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. இந்த அறிமுகத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை குறித்து நாம் சற்று சிந்திக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக.
ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அவனுக்கு காண்பித்தார். அதன்படி ஆசரிப்பு கூடாரத்தை அவன் உருவாக்கினான். ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டிய பொருட்களின் மாதிரியையும் ஆண்டவர் காண்பித்தார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! சீனாய் மலையிலே மோசே தரித்திருந்த போது ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கான மாதிரியை அவனுக்கு காண்பித்து, இதே போல நீ ஆசரிப்பு கூடாரத்திலே இன்னதை இன்னென்ன இடத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்கிறார். எல்லாவற்றையும் நாம் தியானிப்பதற்கு நமக்கு சமயமில்லை. ஆனாலும் அதிலே மறைந்து கிடக்கிற ஆவிக்குரிய சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பிரகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலும் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை குறித்ததான காரியங்களை நாம் சற்று சிந்திக்கப் போகிறோம். முதலாவது, பிரகாரத்தில் வைக்கப்பட்ட பொருட்கள், அவைகளில் வெளிப்படுத்துகிற தேவனுடைய சத்தியங்கள். இது நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசிப்போம். தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதின் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான். தேவன் அவனுக்கு கொடுத்த மாதிரியின்படி அவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரத்திலே வைப்பதற்காக ஒரு தகன பலிபீடத்தை உருவாக்குகிறான். அதை குறித்து 27ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே நாம் வாசிக்க முடியும். 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதில் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இன்னும் சல்லடைகளை உண்டு பண்ணுவது, இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக கர்த்தர் கொடுத்த அளவின்படி 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு பலிபீடத்தை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த பலிபீடத்தை ஆசாரியர்கள் சுமந்து செல்லத்தக்க விதத்திலே அதனுடைய தண்டுகள் பாய்ச்சப்பட வேண்டும் என்றும் சொல்கிறார். இவ்விதமாக பலிபீடம் உருவாக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலிபீடம் ஆசரிப்பு கூடாரத்தின் முன்புறத்திலே, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பிரகார வாசலுக்கும் நடுவே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை நாம் வாசித்தோம். தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவன் செலுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தின் துவக்கத்திலே ஒரு வாசலை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். 4 தூண்கள் நிறுத்தப்பட்ட 20 முழ நீளமான வாசல். பிரகாரத்தின் வாசல் 4 தூண்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதிலே தொங்குதிரைகள் போடப்பட்டிருந்தது. 20 முழ அகலமான வாசல். ஒரு முழம் என்பது ஏறத்தாழ 1.5 அடிக்கு சமானம். இந்த வாசலை கிருபையின் வாசல் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கிருபையின் வாசல் யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன இயேசுதான் கிருபையின் வாசல். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையின் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று அல்லது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரக்கூடிய ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனிதன் முதலாவது கடந்து வர வேண்டிய இடம் தகன பலிபீடம். ஹல்லேலூயா! புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். பிரகாரத்தின் வாசல் 20 முழ அகலமான வாசல். அது கிருபையின் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அதிலே நிறுத்தப்பட்டிருக்கிற 4 தூண்கள் 4 சுவிசேஷங்களை நமக்கு காண்பிக்கிறது. 4 சுவிசேஷங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அந்த வாசல் நமக்கு சுட்டி உணர்த்துகிறது. கிருபையின் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாச வாழ்க்கையை துவங்குகிற ஒரு மனிதன் முதலாவது கடந்து வர வேண்டிய இடம் தகன பலிபீடம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தகன பலிபீடம் என்பது எதை காண்பிக்கிறது?
கல்வாரியை நமக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. அன்று மனிதனுடைய பாவத்திற்காக ஆடுகள் அடிக்கப்பட்டது, மாடுகள் அடிக்கப்பட்டது, பறவை குஞ்சுகள் பலியாக செலுத்தப்பட்டது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் உள்ள மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னை தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்த இடம் அந்த கல்வாரி கொல்கோதாமேடு. இந்த தகன பலிபீடம் ஆவிக்குரிய நிலையிலே ஒரு விசுவாசிக்கு கொல்கதாவை அல்லது கல்வாரியை நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. ஏன் கல்வாரியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும்? எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட இடம் கல்வாரி. கொல்கொதா மேட்டிலே 2 கள்ளர்கள் மத்தியிலே எனக்காக என் ஆண்டவர் கஸ்திகளை அடைந்து பாடுகளை அடைந்து ரத்தம் சிந்திய இடம் கல்வாரி. எனக்காக 5 காயங்களை ஏற்றது கல்வாரியில். எனக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது கல்வாரியில். இதை நாம் தியானித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்புரவாகி பாவமன்னிப்பு நிச்சயமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நாம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு அருமையாக எழுதுகிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தது நம்முடைய பாவங்களை. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் பேதுரு சொல்லும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரக்கூடிய ஒரு விசுவாசி கல்வாரியை தியானித்து உலகின் மீட்புக்காக, மக்களின் ரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை தியானித்து தன்னுடைய பாவங்களுக்காக மெய்மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிற இடம் கல்வாரி. ஹல்லேலூயா. எப்படி அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு இஸ்ரவேலுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் அந்த தகன பலிபீடத்தில் சிந்தப்பட்டதோ, அவர்களுடைய சரீரம் தகனிக்கப்பட்டதோ, அதுபோல நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, ஏன் என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரியில் பலியானார் என்பதை ஒரு விசுவாசித்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே தியானித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவ கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்வின் முதல் படி என்பதை இந்த காரியம் நமக்கு சுட்டி உணர்த்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். பிரகாரத்திலே காணப்படுகிற 20 முழ வாசலை கடந்து உள்ளே கடந்து வரும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பிரகாரத்துக்கும் நடுவே தகன பலிபீடம் இருக்கிறது. அடுத்து என்ன இருக்கிறது நாம் தியானிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். பிரகார வாசலை கடந்து செல்லும்போது முதலாவது நமக்கு தென்படுகிறது தகன பலிபீடம். அதற்கும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கும் நடுவே தொட்டியை உண்டு பண்ணி வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொட்டியிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஆரோன் அவனுடைய குமாரர் தங்களை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு, கழுவிக் கொள்வதற்காக ஆசாரியன் பலி செலுத்தின பிற்பாடு தொட்டியிலே வந்து தன்னை கழுவிக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் முறை, ஏற்படுத்தப்பட்ட நியதி. இந்த தொட்டி எதை காண்பிக்கிறது? அன்று ஆசாரியன் தன்னை கழுவிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட தொட்டியில் மறைந்திருக்கிற புதிய ஏற்பாட்டு ரகசியம் என்ன நாம் சிந்திக்கப் போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
தகன பலிபீடமாகி இருக்கிற கல்வாரி சிலுவையை தியானித்து தன்னுடைய பாவங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு மனிதன் அடுத்து கடந்து வர வேண்டிய இடம் தொட்டி. அது எதை காண்பிக்கிறது? ஞான ஸ்நானத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அறுதியிட்டு சொல்லுவான். பாவங்கள் போக கழுவப்பட்ட மனிதன், மனம் திரும்பின ஒரு மனிதன் பாவ மன்னிப்புக்கு என்று ஞான ஸ்நானம் பெற வேண்டியது புதிய ஏற்பாட்டின் கட்டளையாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நமக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. போதும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்கும் கூடார வாசலுக்கும் தகன பலிபீடத்திற்கும் இடையே வைக்கப்பட்டிருந்த தொட்டி ஆசாரியர்கள் தங்களை கழுவிக் கொள்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது. இங்கே அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது நம்மை கழுவுகிறது. உண்மைதான். எப்படி கழுவுகிறது? ஞான ஸ்நானமானது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிற இடம் ஞான ஸ்நானம். அநேக தன்னுடைய பாவங்களுக்கு அறிக்கை செய்து ஒப்புரவாகி இருப்பார்கள். ஆனால் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கடந்து வருவது இல்லை. தவறான காரியம். பாவ மன்னிப்பு நிச்சயமாக இரட்சிப்பை நீ பெற்றிருந்தால் நிச்சயமாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். கொர்நேலியு குடும்பத்திலே கூடி வந்தவர்கள் முதலாவது அபிஷேகம் பெற்றார்கள் தேவ வசனத்தை கேட்டபோது. அதே போல அபிஷேகம் பெற்றிருந்தால் அன்பான சகோதர சகோதரி, தாமதம் இல்லாமல் அவர்களைப் போலவே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். திருச்சபை வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் இன்றியமையாத ஒரு கட்டளை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் போக கழுவப்பட்ட ஒரு மனிதன் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்பதை இந்த 2 காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரகாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற தகன பலிபீடம், தொட்டி, இவைகளை கடந்து நாம் சொல்லும்போது அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் முகப்பு வாசலை நாம் பார்க்கிறோம். அல்லது பரிசுத்த ஸ்தலத்தின் முன் வாசலை நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் முன் வாசலிலே 5 தூண்கள் இருக்கிறது. 5 தூண்களிலே தொங்குதிரைகள் வாசலில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இந்த 5 தூண்கள் எதை காண்பிக்கிறது? 5 பேர் எழுதிய நிருபங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உபதேசத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது, இந்த முன் வாசலை குறித்து நாம் சற்று தியானிக்கும் போது இதை புதிய ஏற்பாட்டு உபதேசத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் 5 தனி மனிதர்களால் எழுதப்பட்டது. இவர்களால் எழுதப்பட்ட அந்த உபதேச சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து சபையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு அறுதியிட்டு காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சபைக்குள்ளே எந்த விதமான அனுபவங்களிலே ஒரு விசுவாசி பங்கு பெற வேண்டும்? வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 26, 27வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 40, 26, 27. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதின் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். ஆண்டவர் ஒரு தூப பீடத்தை உண்டாக்கும்படியாக சொன்னார். அதற்கான அளவுகளையும் கொடுத்தார். 1 முழ நீளம், 1 முழ அகலம், 2 முழ உயரம். இதான் தூபபீடத்தினுடைய அளவு. தூபபீடத்தை உருவாக்கி பசும்பொன் தகட்டினால் அதை மூடிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சொன்னார். இவ்விதமாக உருவாக்கப்பட்ட அந்த தூபபீடத்தில் இரவு பகலும் தூபமேகம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தூபபீடம் எதை நமக்கு காண்பிக்கிறது? திருஷ்டாந்தமாக நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? சற்று சிந்திக்கப் போகிறோம். தூபம் என்பதற்கு நாம் துதியை சொல்லுவோம். துதி ஆராதனையை தான் அது குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களிலிருந்து முழுமையாக விடுதலையை பெற்று ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கைக்கொள்ளும்படியாக திருச்சபைக்குள்ளே பிரவேசிக்கிறான். திருச்சபைக்குள்ளே கடந்து செல்லும்போது அவன் தேவ மக்களோடு கூட ஐக்கியப்படுகிறான். பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பொறுப்பு அவனுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், நான் வீட்டில் இருந்து ஆராதிப்பேன். தவறு. ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைக்குள்ளே அங்கமாகிற ஒரு மனிதன் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே வளர்வதற்கு ஏதுவாக திருச்சபையின் வாழ்க்கையிலே ஐக்கியப்படுகிற ஒரு மனிதன் பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட்டு இணைந்து ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதை இந்த அனுபவம் குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆராதனையின் அனுபவம். நம்முடைய ஆராதனை எவ்விதமாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஆராதனை? பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கிற அனுபவம். கூச்சலிடுவது அல்ல, ஆடுவதும் துள்ளுவதும் அல்ல. பயபக்தி இல்லாத ஆராதனையிலே தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். பாடுவது நல்லது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்லது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மகத்துவங்களை பிரசாபப்படுத்துவது நல்லது. ஆனால் அது ஒரு வெற்றி கூச்சலாய் மனுஷ உணர்ச்சிகளாய் மாறிவிடக்கூடாது. இன்றைய தினத்திலே அநேகர் இவ்விதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால் ஆராதனையில் தேவ பிரசன்னம் இல்லை இருப்பதாக கருதி கொள்ளுகிறார்கள். தேவனுக்கு பிரியமான ஆராதனை, தேவனுக்கு பிரியமான துதி, தேவனுக்கு பிரியமான ஆராதனை நாம் ஏறெடுக்கும் போது தேவ பிரசன்ன மத்தியிலே கடந்து வரும். சபைகளுக்குள்ளே தேவ மகிமை இறங்குவதை நாம் பார்க்க முடியும். அமிதமாக இல்லாத போது தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்படாது. கூச்சல் இருக்கும், சத்தம் இருக்கும், ஆர்ப்பரிப்பு இருக்கும், ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆதி சபைகளில் தேவ பிரசன்னம் இருந்தது. இந்த 2020ஆம் ஆண்டிலே அநேக இடங்களிலே தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியவில்லை. மனுஷனுடைய வெற்றி கூச்சல் தான் எழும்பி நிற்கிறது. ஆராதனை என்ற பெயரிலே நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, பயத்தோடும் பக்தியோடும் நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நான் இருக்கிறேன். வானமனுக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன சர்வ வல்லவருக்கு முன்பதாக நான் இருக்கிறேன். அவர் சர்வ பூமிக்கு ராஜா. ஒரே ஒரு வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர். நான் ஒரு மிகச் சாதாரணமான ஒரு மனிதன், பலவீனமான ஒரு மனிதன். நான் எப்படி அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் இருக்க வேண்டும். இதை அநேகன் உணர்வதில்லை. அநேக ஊழியக்காரர்களும் அதை உணர்த்துவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் விசுவாச வாழ்க்கையில் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை பயணம், மோட்ச பயணம் அல்லது விசுவாச பயணத்திலே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டும், பக்க வழியாய் அல்ல. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை வாழ அவன் கடந்து வர வேண்டும். முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயமாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்று சபையிலே இணைய வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அந்த விசுவாசி கடந்து வர வேண்டிய பகுதி என்ன? வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 24, 25 நாம் வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூடாரத்தின் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்தான். கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். ஆசரிப்பு கூடாரத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக வைக்கும்படியாக சொல்லுவார். ஒன்று தூபபீடம், இன்னொன்று குத்துவிளக்கு,
இன்னொன்று சமூக தப்பத்தின் மேஜை. இதிலே தென்புறத்திலே ஆசரிப்பு கூடாரம் கிழக்கு முகமாக இருக்கிறது. கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு விசுவாசி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அவனுக்கு நேர் கண்ணெதிரே தூபபீடம் காணப்படுகிறது. இது ஆராதனை அனுபவம் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் உள்ளே பிரவேசிக்கும் போது அவனுடைய இடதுபுறமாய் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தின் தென்புறமாய் அங்கே விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படி குத்து விளக்கை உருவாக்கி ஆசரிப்பு கூடாரத்தின் தென்புறமாய் அதை வைத்து அதை விளக்குகளை ஏற்றினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த விளக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாய் உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கு. 25ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து 25, 26 இதை குறித்து நான் வாசிக்கலாம். ஒரே தகடாய் அடிக்கப்பட்ட விளக்கு, 7 அகல்கள் அதில் இருக்கும். நடுவிலே ஒரு தண்டு, பக்கத்துக்கு மொத்தம் 6, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 கைகள். இதிலே அகல்கள் மொத்தம் 7 அகல்கள் எரிந்து கொண்டிருக்கும் குத்து விளக்கில். கீழே ஒரு பாதத்தின் மேல் நிற்கும். நடுவிலே ஒரு தண்டு உண்டு, 7 அகல்கள் உண்டு. அதிலே எண்ணெய் ஊற்றுவார்கள். இடித்த ஒலிவ மர எண்ணெயை ஊற்றுவார்கள். இடித்து பிழிந்த ஒலிவ மர எண்ணெயை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை ஊற்றுவார்கள். அதிலே திரியை போடுவார்கள். அது தேவ சமூகத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். இவ்விதமாக ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பகுதியிலே விளக்கு, குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த குத்து விளக்கு எதை நமக்கு காண்பிக்கிறது? புதிய ஏற்பாட்டு விசுவாசி இந்த குத்து விளக்கின் மூலம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? புதிய ஏற்பாட்டு விசுவாசி இந்த குத்து விளக்கிலிருந்து என்ன காரியத்தை நான் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சற்று உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். குத்து விளக்கிலே ஒரு தண்டு காணப்படும். அது விசுவாசத்தை குறிக்கிறது. குத்து விளக்கிலே ஒரு பாதம் காணப்படும். அது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. விசேஷமாக 7 அகல்கள் காணப்படும். இந்த 7 அகல்களிலும் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கும். இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. எண்ணெய் எரிவதற்கு திரி வேண்டுமே, அந்த திரி பாடுகளை குறிக்கிறது. அதிலிருந்து வெளியேறக்கூடிய வெளிச்சம் அது சாட்சியின் வாழ்க்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, திருச்சபை வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வந்தது மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நாம் வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுவார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அதனால் தான் பேதுரு சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை தங்களிலிருந்து பல்வேறு விதத்திலே ஜனங்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதை அல்லது கொண்டு இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைமையிலே முயற்சிக்கிறவர்கள் உண்டு. இல்லை, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நாம் முதலாவது பலன் அடைவோம். ஸ்ட்ரெங்த். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே உண்டாகிறது பலன். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி சென்ற பிற்பாடு ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறது வரைக்கும் அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு பிற்பாடு அவர்களுக்குள்ளே பயமில்லை, தைரியம் உண்டாயிற்று. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி பேதுரு அறுதியிட்டு பேசினான். 3 முறை மறுதலித்த பேசுரு இப்போ ஃபயரா நிற்கிறான். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போஸ்தலர்கள் யோவானை தவிர மற்ற எல்லாரும் பாடுகள் பட்டு மரித்தார்கள், கொல்லப்பட்டார்கள், சகித்தார்கள். காரணம் என்ன? அபிஷேகம். யோவான் பத்மதீபிலே நாடு கடத்தப்பட்டான். கொப்பரை செட்டிக்குள் எண்ணெய் கொப்பரைக்குள் அவன் போட்டு வைக்கப்பட்டான். பத்மதீபுக்கு நாடு கடத்தப்பட்டான். இந்த சஃபரிங்ஸ், இந்த பாடுகளை அவன் சகித்தானே. எப்படி அவனுக்கு அந்த பலன் கிடைத்தது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இன்றைக்கு துள்ளுவதும் ஆடுவதும் இருக்கிறது சபைகளில். இதுதான் அபிஷேகம் என்று சொல்லி கருதப்படுகிறது. பலன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்பானவர்களே, பரிசுத்தாவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பாடு சகிக்க முடியும். இன்னைக்கு அநேகருக்கு பாடு சகிக்க முடியலை, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க முடியலை. 1 தெசலோனிக்கர் 1:6 வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை பிடித்து கொண்டு தேவனையும் கர்த்தரையும் என்னையும் பின்பற்றினீர்கள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வந்ததுனால அவர்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் காணப்பட்டது. பாடுகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது, துயரங்கள் இருந்தது. அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அந்த சபையிலிருந்து உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் சென்றது. அருகாமையில் இருக்கிற அகையா போன்ற தேசங்களுக்கு சுவிசேஷம் கடந்து சென்றது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருந்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். பரிசுத்தாவியினால் பலப்படுத்தப்பட்ட சபை. இன்னைக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்ற பெயரில் பல்வேறு காரியத்தை காண்பிக்கிறார்களே ஒழிய பரிசுத்தாவியனுடைய பலம் சபைகளுக்குள்ளே இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே இல்லை. பரிசுத்தாவியனுடைய பலம் நமக்கு வேணும். அப்படி பலன் வரும்போது தான் நாம் திரியை போல கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க முடியும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னு சொல்லி நாம் தியானிப்போம். நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக காணப்படுகிறோம்? சிந்தித்து பார்ப்போமே. ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க நமக்கு உதவி செய்வார். இயேசு சொன்னார், உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஒளியாக இருக்கிறோம்? விசுவாசிகள் என்று எண்ணப்படக்கூடிய எத்தனை பேர் ஒளியாக இருக்கிறோம்? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு எத்தனை பேர் வெளிச்சத்தை காண்பிக்கிறோம்? வெளிச்சமாகிய இயேசுவை எத்தனை பேருக்கு நாம் காண்பிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது சந்தோஷம்தான். நான் ஒரு பெரிய திருச்சபையில் அங்கமாக இருக்கிறேன் என்பது அதை காட்டிலும் சந்தோஷம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்வது இன்னும் சந்தோஷம். ஆனால் நம்மிலே தோன்றுகிற கிறிஸ்துவின் சுபாவங்கள் ஆகிய ஒளியை கண்டு அல்லது நம்மிலே காண்கிற சாட்சியின் வாழ்க்கையை கண்டு எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார்கள்? ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லி ஒருவேளை நாம் இருளுக்குள்ளே இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, குத்து விளக்கின் அனுபவம் இந்த திருச்சபை வாழ்க்கையிலே இன்றியமையாதது. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டது. இன்னொரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 22, 23 நாம் வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதின்மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். சமூகத்தப்பத்தின் மேஜை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காண்பிக்கிறது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது நம்முடைய கண்ணெதிரே தூபபீடம் இருக்கும். அதிலே தூபம் எரிந்து கொண்டிருக்கும். இடதுபுறம் தென்புறத்திலே குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கும். வடபுறத்திலே ஒரு மேஜை இருக்கும். மேஜையில் அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அளவு என்ன? 25ஆம் அதிகாரம் 23 அதனுடைய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழ உயரம் அந்த மேஜையினுடைய அளவு. இப்படி உருவாக்கப்பட்ட அந்த மேஜையிலே அப்பங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது எதை காண்பிக்கிறது? புதிய ஏற்பாட்டு விசுவாசியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு திருச்சபை வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுகிற ஒரு விசுவாசி தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தாவியின் நிறைவை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அதோடு கூட அவன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அநேகர் ஆராதனைகளுக்கு செல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படக்கூடிய அந்த நாட்களிலே அவர்களுக்கு விசேஷ வேலைகள் வந்துவிடும். ஒருவேளை அதற்கு தாங்கள் தகுதி இல்லை என்று சொல்லி எண்ணி அதை விட்டு விலகி செல்கிறவர்கள் உண்டு. தகுதி இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு ஆராதனையிலும் விலகி சென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுவோமா? தகுதி இல்லாத நமக்காக தானே இயேசு அடிக்கப்பட்டார். தகுதி இல்லாத நமக்காகத்தானே அவருடைய சரீரம் உழப்பட்ட நிலம் போல மாற்றப்பட்டது. தகுதி இல்லாத நமக்காக தானே அவருடைய சரீரம் கல்வாரியில் பிற்கப்பட்டது.
தகுதி இல்லாத நமக்காகத்தானே அவருடைய பரிசுத்த இரத்தம் கல்வாரியில் சிந்தப்பட்டது. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி இயேசு சொல்லியிருப்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நான் தகுதி இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு திருவிருந்து நாட்களில் நாம் விலகிச் செல்வோமே, ஆனால் எப்படி பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? சபையை எடுத்துக்கொள்ளப்படும், நாம் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியாதல்லவா? சிந்தித்து பார்க்க வேண்டும். திருவிருந்து நடக்கும்போது சொந்த அலுவல்கள், திருவிருந்து நடக்கும்போது நடத்தப்படும் போது சபைகளில் நடக்கும்போது ஐயோ நான் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி பெரிய உணர்த்துதலோடு விலகிச் செல்கிற அனுபவங்கள். தகுதி இல்லை, தகுதிப்படுத்துகிற இயேசுமண்டைக்கு கடந்து வர வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறதே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தையும் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறாத ஒரு விசுவாசி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல முடியாது, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வைத்திருக்கிற விசேஷ பாடத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம், இயேசு சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வரக்கூடிய அந்த நாள் பரியந்தம் நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையில் கூடி வந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்பது நியமிக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற திருச்சபையிலே அதற்கு நியமிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய பந்தியிலே நிச்சயமாக பங்கு பெற்றாக வேண்டும். சில சபைகளிலே 3 நாள் 7 நாள் சுத்திகரிப்பு கூட்டங்களை வைத்து அதற்கு பிற்பாடு பந்தியை ஆசரிப்பார்கள், நல்லது. சில சபைகளில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதில்லை. திருவிருந்து ஆராதனை டைரக்டாக நடைபெறும். அங்கே வந்து நம்மை நாம் நிதானித்து அறிவதற்காக சில நிமிஷங்கள் மட்டுமே நமக்கு கொடுக்கப்படும். அதற்கு திருவிருந்து ஆராதனைக்கு வரக்கூடிய ஒரு விசுவாசி தன்னுடைய வீட்டிலே தன்னை உய்த்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரனை போல தகப்பனே உமக்கு முன்பதாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி கதறினானே, அதே போல தேவ சமூகத்தில் கதற வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தருடைய சபையிலே வந்து திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். எனக்கு 2 விதமான ஜனங்களை பார்க்கிறோம். ஒன்று, திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடிய மனநிலையோடு ஓடிக்கொண்டே இருப்பது, சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஓடுவது. இன்னொன்று, தகுதி இல்லாமலே தான் தகுதியாக இருப்பதாக நினைத்து கொண்டு திருவிருந்திலே பங்கு பெறுவது. வேதம் எச்சரிக்கிறது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி உணர்த்தி பேசின பவுல் இன்னும் குறிக்கிறார், எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அவனுக்கு நித்திய ஆக்கினை உண்டு, அவருடைய சரீரத்தில் வியாதி உண்டாகும். வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டியது தேவன் நமக்கு ஏற்படுத்தின நியமம். பெறாதிருந்தால் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிது. தகுதி இல்லாமல் பிரவேசித்தால் நித்திய ஆக்கினைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்படினாலே திருவிருந்து என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஒரு சடங்கு அல்ல. இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டதாக பவுல் குறிப்பிடுகிறார். அந்த உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உட்பிரவேசிக்கிற ஒரு மனிதன் கல்வாரியின் உயர்த்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, அவருடைய கிருபையை நினைத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே அங்கமாகி கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு பயபக்தியோடு கூட ஆராதிக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி கர்த்தருக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பந்திகளை பங்கு பெற்று ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என்னுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை மானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்படிப்பட்டவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். வண்டர்ஃபுல் ப்ராமிஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து விட்டோம். அந்த 3-4 விதமான அனுபவங்களை நாம் கடந்து விட்டோம். அடுத்தது மகாபரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை நாம் கடந்து வரும்போது மகாபரிசுத்த ஸ்தலம். மகாபரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஏற்கனவே கடந்த நாட்களில் சிந்தித்தது போல மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லும் வாசல் 4 தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 தூண்கள் எதை காண்பிக்கிறது? வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 4 விசேஷ சுபாவங்களை காண்பிக்கிறது. அந்த சுபாவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. என்ன சுபாவம்? முதலாவது சுபாவம் பரிசுத்தம், இரண்டாவது அன்பு, மூன்றாவது உண்மை, நான்காவது சாந்தமும் மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறான், கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிறான் என்பதை எதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்? அந்த மனுஷன் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமுள்ளவனாய் விளங்க வேண்டும். அந்த 4 தூண்கள் அதைத்தான் 4 திவ்ய சுபாவங்களை காண்பிக்கிறது. திருச்சபையில் வந்து வேதத்தை வாசித்து தியானித்து தேவனை ஆராதித்து அப்பம் விட்டு அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருக்குடைய சமூகத்திலே வளர்கிற ஒரு விசுவாசி அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை பெறுவான். அது சாயல் என்பது சரீரப்பிரகாரமான தோற்றம் அல்ல. இன்னைக்கு சரீரப்பிரகாரமான தோற்றத்தை எல்லாரும் உருவாக்க முயற்சிக்கிறோம். இயேசு தாடி வளர்த்திருந்தார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் தாடியை வளர்த்துக் கொள்கிறார்கள். இயேசு அங்கி போட்டார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உள்ளவர்கள் அங்கியை போட்டுக் கொள்கிறார்கள். நாம் இயேசுவாக முடியாது. உள்ளத்திலே இயேசுவாக வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அவரிடத்தில் காணப்பட்ட உண்மையும் அன்பும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவரிடத்தில் காணப்பட்ட சாந்த குணமும் தாழ்மையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தன்மைகள் இல்லாத ஒரு விசுவாசி எப்படி பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அவர் வருகையில் அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை பெற்று நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பில்லாதவன், உண்மை இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன், சாந்த குணம் இல்லாதவன், தாழ்மை இல்லாதவன் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியுமா? நீங்கள் அப்படிப்பட்டவங்களா? சிந்திச்சு பாருங்க. அந்த 4 தூண்களும் 4 சுபாவங்களை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக அந்த தூண்கள் அந்த வாசலை கடந்து நாம் உள்ளே பிரவேசிக்கும் போது அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன? உடன்படிக்கை பெட்டி, கிருபாசன பெட்டி. வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 10-11 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. அதில் எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்குவாயாக. போதும். கிருபாசன பெட்டி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் ஒரு கிருபாசன பெட்டியை உண்டு பண்ணி வைக்க சொல்கிறார். அதற்கு மேலாக கிருபாசன பெட்டியின் மேலாக ஒரு கிருபாசனத்தை உண்டு பண்ணும்படியாக சொல்கிறார். 25ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். பசும்பொனினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாயிருக்க கடவுது. பொன்னினால ஒரு கிருபாசனத்தை, இதை மெர்சி சீட் என்று சொல்வார்கள். கிருபாசனம், மெர்சி சீட், ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஆசனம். இந்த மெர்சி சீட் அல்லது கிருபாசனம் இந்த பெட்டியின் மேலே வைக்கப்பட வேண்டும்.
கிருபாசனத்தை சுற்றி என்ன இருக்க வேண்டும்? 25ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமைகளுமாய் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருக்க வேண்டும். இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலத்தின் பாடம் அது ஒரு விசேஷது. இன்றைய தினத்தில் அதை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க முடியாது. என்றாலும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற பரலோகத்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் காட்சியை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் ஏசாயா அதை நமக்கு விவரித்து காண்பிக்கிறான். அதை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்கே ஏசாயா கண்ட தரிசனத்திலே சேராபீன்களை பார்க்கிறான். எசேக்கியேல் கண்ட தரிசனத்திலே கேருபீன்களை பார்க்கிறான். வெளிப்படுத்தலாகமத்தில் நாம் வாசிக்கும் போது 4 ஜீவன்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தன. இது பரலோகத்தை நமக்கு காண்பிக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகம். பிரகாரம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை. பரிசுத்த ஸ்தலம் விசுவாசினுடைய சபை வாழ்க்கை. மகாபரிசுத்த ஸ்தலம் விசுவாசினுடைய பரலோக வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானத்தை பெற்று கர்த்தருடைய சபைக்குள்ளே கடந்து வரக்கூடிய மனிதன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கைக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி சாட்சியாக விளங்க வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் தேவ மக்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். இப்படி செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் உருவாகும். அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை தன்னகத்தை பெறுவான். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவன் பங்கு பெறுவான். அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். அவன் பரலோக வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பான். அவன் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் இதுதான். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கலாம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. தகன பலிபீடத்துக்கு நேராக கடந்து வாருங்கள். கொல்கொதா மேட்டுக்கு நேராக கடந்து வாருங்கள். அங்கே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசுவை நோக்கி பாருங்கள். தலையில் முள்முடி சூட்டி கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாபப்பட்டு வானத்திற்கு பூமிக்கு மத்தியஸ்தராய் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்து கதறுங்கள். பாவங்களுக்காக அழுங்கள். இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயமாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறாயோ? சிந்தித்துப்பார். தகன பலிபீடத்தை கடந்து தொட்டிக்கு நேராக கடந்து வர வேண்டும். தொட்டி புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தின்படி ஞானஸ்நான சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசம் வைத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையில் அங்கமாக தேவன் விரும்புகிறார். ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? கொள்கைகள் தடை செய்கிறதா? மனிதர்கள் தடை செய்கிறார்களா? மனிதர்கள் உன்னை பரலோகத்திற்கு செல்ல விடமாட்டார்கள். சாத்தானும் விடமாட்டான். ஆனால் இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தவர் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முன்வா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு சபையில் நீ கடந்து வந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். ஆதி திருச்சபை துவக்க நாளிலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42. அதே போன்ற அனுபவத்துக்குள்ளே கடந்து வா. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதனை ஏறிடு. தேவ மக்களோடு கூட ஐக்கியப்பட்டு பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை ஏறிடு. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு என்று பாடு சகிக்கவும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழவும் முன்வா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு என்று ஆயத்தப்படு. அவருடைய சுபாவங்களை அடையும்படியாக பிரயாசப்படு. உடைய தகப்பனுடைய சுபாவம் உன்னிடத்திலே காணப்படும். உடைய தாயினுடைய சுபாவம் உன்னிடத்திலே காணப்படும். அதுவல்ல, இயேசுவின் சுபாவம் உனக்குள்ளே உருவாக வேண்டும். தாழ்மையும் சாந்த குணமும் இருக்கிறதா? இல்லையானால் இன்றைய தேவ சமூகத்தில் உபவாசத்து கதறு. உண்மையான அன்பு, உண்மையான அன்பு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறாயா? இல்லையா? தேவ சமூகத்தில் கடந்து வா. அழு. உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறாயா? ஆசீர்வாதத்தை தேடுகிறாயே? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உண்மை இருக்கிறதா? இல்லையானால் இயேசுவை போல நான் உண்மையுள்ளவனாக விளங்க வேண்டிய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கெஞ்சி ஆளு. இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க நாடு. வேத வசனத்தின்படி கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ முன்வா. பரலோகம் உனக்கு திறக்கும். பரலோகத்தில் நீ பிரவேசிக்கலாம். இயேசுவோடு கூட ஆளுகை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதரன், நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? அந்த 20 முழ கிருபையின் வாசலண்டை நின்று கொண்டிருக்கிறாயோ? எல்லா கன்வென்ஷனுக்கும் போகிறாய், எல்லா கூட்டங்களுக்கும் செல்கிறாய். இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் உனக்குள் இருக்கிறது. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு உன்னுடைய குடும்பத்தார் சம்மதிக்கவில்லை. குடும்பத்தார் அல்ல, இயேசு மட்டுமே உனக்காக பலியானவர். இயேசு மட்டுமே உனக்காக பரலோகத்தை திறந்தவர். இயேசு அண்டைக்கு கடந்து வா. இயேசுவை விசுவாசி. அவருடைய உபதேசங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படி பரலோகத்தை சுதந்தரித்துக்கொள். இன்றே உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நாள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சத்தியத்துக்கு நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த விசேஷமான பொருட்கள் மூலம் நாங்கள் தேவ சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலம் தேவரீர் எங்களோடு கூட பேசி உணர்த்திய சகல சத்தியத்திற்கும் கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள, பரலோக வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க, இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் தேவ சத்தியத்தை கேட்டு வேதத்தை அதிகமாக வாசித்து தியானித்த பிள்ளைகள் வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபைதார். வேதத்தின்படி வாழ கர்த்தர் கிருபைதார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கு பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபைதார். இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. சத்தியம் இவர்களை விடுதலை ஆக்கட்டும். சத்தியத்தின்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு புத்தி உள்ள மனுஷனுடைய வீட்டை போல இவருடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். உலகத்தின் சகல நன்மைகளாலும் நிரப்பும். சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் உண்டாகட்டும். இந்த கொடிய நாட்களிலே விசேஷ பாதுகாவலையும் பராமரிப்பை ஆண்டவர் கட்டளையிடும். வாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.